வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்னு விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சனிக்கிழமை ஏன் வரேன்னா ஓய்வு நேரத்துல மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஓய்வு நாட்கள்ல விடுமுறை நாட்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துக்கு வரேன் அப்படின்றாரு. ஏன் அதை பயன்படுத்துறேன்னு அவர் சொல்றாரு. ஏன் அந்த நாளை செலக்ட் பண்ணேன்னு அவர் இல்லை சொல்றாரு. இல்லை அதாவது அவருக்கு அரசியலில் ஓய்வு சனிக்கிழமை, இவருடைய ரசிகர்களுக்கும் ஓய்வு சனிக்கிழமை. இவர் சனிக்கிழமை அரசியல்வாதி. அதுதான் சார், அது என்ன காரணம்னு சொல்றாரு. அதாங்க அது சொல்றாரு, புரியுது. மக்களை சிரமப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ சனிக்கிழமை தான் மக்கள் ஓய்வா நினைக்கிறாரா? லீவு நாள் அப்படின்றாரு. ஞாயிற்றுக்கிழமையில லீவு, சனிக்கிழமை யார் லீவ் கொடுக்குறா? எந்த உழைப்பாளி, எந்த மீனவர் சனிக்கிழமை லீவ் சொல்லுங்க? அங்க இருக்க நாகப்பட்டினத்துக்கு போறாரு. நாகப்பட்டினத்துல எந்த மீனவர் சனிக்கிழமை மீன் பிடிக்க போறது? ஆனா அந்த கடல் வளம், மீன் வளம் எல்லாத்த பத்தி, மண்ணரிப்பு எல்லாத்த பத்தியுமே பேசுறாருல்ல அவரு. எழுதி கொடுத்தா யார் வேணாலும் பேசுவாங்க. பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு பேசியிருக்காரு. காசாவை பத்தி பேசியிருக்காரு. காசா எத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களை இஸ்ரேல் கொடுமைப்படுத்தி தினம் தினம் பல ஆயிரக்கணக்கான உயிர் போயிட்டே இருக்கு. உலக நாடுகள் இருக்கக்கூடிய மனிதாபிமானமே இல்லையான்னு பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் யாருடைய சிஷியன்னா, நீங்கள் கௌரி லங்கேஷ் உடைய நெருங்கிய நண்பர். தபேல்கர் கர்நாடகாவில் கூடிய எல்லாமே RSS-ஆல் சுட்டு கொல்லப்பட்ட நபர்கள். அவ்வளோ பேருக்கு அவர் நெருங்கிய நண்பர். அவர் எவ்வளவோ பிரச்சனை பேசுகிறார். இவருக்கு எழுதி கொடுக்குற பேப்பரை தவிர ஒரு வார்த்தை சுயமாக பேசவோ எழுதவோ சிந்திக்கவோ தெரியாத ஒரு நபர். வேணா திமுக அதிமுக ஒரு 25 ஆண்டு கால அரசியலே செய்யலை. எம்ஜிஆர் மரணம் 87. அதற்கு பிறகு அரசியலே இல்லாமல் போச்சு. ஜெயலலிதாவை எதிர்ப்பது, கருணாநிதி எதிர்ப்பது, இதுதான் அதிமுக திமுக அரசியல். ஆமாம், கருணாநிதி எதிர்த்து அறிக்கை விடுவார் ஜெயலலிதா, ஜெயலலிதா எதிர்த்து அறிக்கை விடுவார் கருணாநிதி. அவர் எது பண்ணாலுமே எதிர்த்துடணும். ஆமாம், ஆமானா இல்லை, இல்லைன்னா ஆமாம், வடக்கினா செக்க, செக்கினா மேக்க, இதுதான் அரசியல். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே சொல்லுவாங்க, திமுக காரன் மேடை போட்டான்னா எம்ஜிஆருடைய சினிமா படம் பூரா கோர்வையாக சொல்லுவான், இதுதான் அரசியல். அதிமுக போட்டானா கருணாநிதி முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, இதை பற்றி பேசுவான், இது அங்கே அரசியல். அப்போது இளைஞர்களுக்கு அரசியலே போகாததனுடைய விளைவு தான் கிழக்கு வீதி பார்த்துக்க, மேற்கு வீதி பார்த்துக்க, வடக்கு வீதி பார்த்துக்க, தளபதி கோட்டை